இதயத்திலே இடம் பிடிப்போர் யார்? இறைவாவும் இல்லத்திலே தங்கி வாழ்வோர் யார்? இயேசுவேவும் இதயத்திலே இடம் பிடிப்போர் யார்? இறைவாவும் இல்லத்திலே தங்கி வாழ்வோர் யார்? இயேசுவிலே தங்கி வாழ்வோர் யார்? இயேசுவேவும் இதயத்திலே இடம் பிடிப்போர் யார்? ஆண்டவர் சமூகத்தில் நம்மை முற்றிலுமாக தாழ்த்துவோம். நம்முடைய கீழ்ப்படியாமைகளுக்காக ஆண்டவர் இயேசுவிடத்திலே மனம் வருந்தி நாம் மன்னிப்பு கேட்போம். ஆண்டவரே, என்னுடைய எல்லா கீழ்ப்படியாமைகளையும் மன்னிங்க, எல்லா ஜெப குறைவுகளையும் மன்னிங்க சுவாமி. ஆண்டவரே, எனக்குள்ள பெருமை, ஆண்டவரே பெருமை, ஆவிக்குரிய பெருமை, கீழ்ப்படியாமைகள், இவைகளோடு நான் வாழ்ந்து வருகிறேன், தயவாய் என்னை மன்னிங்க என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினிடத்திலே மனம் வருந்தி நாம் மன்னிப்பு கேட்போம். ஆண்டவரே, தயவாய் என் மீது இரக்கம் காட்டுங்க சுவாமி, என் மீது இரக்கமாயிரம் என்று சொல்லி ஆண்டவர் இயேசுவிடத்திலே சொல்லுவோம். Thank you Jesus. நன்றி ஆண்டவரே, இரக்கமாய் கழுவட்டுமே கழுவட்டுமே என் இதயத்தை கழுவட்டுமே, என் சிந்தனை மண்டலங்களை எல்லாம் உம் இரத்தத்தினாலே கழுவுவீராக, தூய்மைப்படுத்துவீராக. மாசற்ற உம்முடைய இரத்தம், பரிசுத்தமான உம்முடைய இரத்தம் என் ஆத்மாவை கழுவி, இதயத்தை கழுவி, சிந்தனை மண்டலங்களை கழுவி, என்னை முற்றிலுமாய் தூய்மைப்படுத்துவீராக. தூய்மையாக்கும் ஆண்டவரே, தூய்மையாக்கும். நம்முடைய கரங்களை தட்டி நன்றி இயேசுவே. இணைந்திருந்தால் கனி கொடுப்பீர்கள். இந்த கனிங்கிறது என்னது? தூய ஆவியின் கனி. கலாத்தியர் 5:24 தூய ஆவியின் கனிகள் இருக்கு. இல்லை, அந்த தூய ஆவியின் கனிகள் அன்பு, அமைதி, மகிழ்ச்சி, முக்கியமான கனிகள். 9 கனிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பொறுமை, நம்பிக்கை, 9 கனிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமாக அன்பு, அமைதி, மகிழ்ச்சி. குடும்பங்கள்ல அன்பும் அமைதியும் மகிழ்ச்சியும் எப்போ இருக்கும்? ஒவ்வொரு குடும்பம், இப்போ நிறைய குடும்பங்கள் இருக்கு இல்லையா? நம்ம கிராமங்களில் நிறைய குடும்பங்கள் இருக்கு, உலகத்தில் நிறைய குடும்பங்கள் இருக்கு. இந்த குடும்பங்கள்லாம் நாட்டில் எல்லா இடங்களையும் அன்பு, அமைதி, மகிழ்ச்சி எப்போது இருக்கும்? இயேசுவோடு இணைந்து வாழும். என்னோடு இணைந்து வாழும் பொழுது நீங்கள் கனி கொடுப்பீர்கள். தூய ஆவியின் கனிகளை நீங்கள் கொடுப்பீர்கள். எல்லா குடும்பங்களும், முக்கியமாக நம்ம இங்கே வந்திருக்கிற இந்த குடும்பங்களில் அன்பு, அமைதி, மகிழ்ச்சி அந்த கனி இருக்க வேண்டும் என்றும், இந்த குடும்பங்களெல்லாம் இயேசுவோடு இணைந்து வாழும் என்று நாம் ஜெபிக்கிறோம். இந்த கருத்தாக நாம் இன்றைக்கு ஜெபிக்கிறோம். எப்படி நம்ம இயேசுவோடு இணைந்து வாழலாம்? குடும்பங்களில் ஆண்டவரோடு பேசவும், அன்பு கொண்டு வாழவும்,
என்னை பின்பற்றுகிறவன் தன் சிலுவைகளை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றுகிறான். ஏதாவது தியாகங்கள் செய்து அவரை பின்பற்றுகிறான். உலக சுகபோக ஆசைகளை எல்லாம் தியாகம் செய்யும் பொழுதுதான் நம்ம ஆன்மீக வாழ்வில் முன்னேற முடியும். நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆசை ஆன்மீக வாழ்வில் முன்னேறுவது, கடவுளோடு உண்டாக வாழ்வது, கடவுளோடு ஒன்றிணைந்து வாழ்வது. ஏகப்பட்ட உலக சுகபோக ஆசைகள், பண ஆசை, காம இச்சைகள், எத்தனையோ உலக சுகபோக இன்பங்கள் அனுபவிக்கணும், மொபைல் இன்பங்கள், பலவையான இன்பங்களெல்லாம் நம்முடைய உள்ளத்தில் உள்ளுக்குள்ள புகுந்து அந்த ஆசைகளெல்லாம் நம்ம கடவுளுடைய அன்பிற்காக, இயேசுவினுடைய அன்பிற்காக தியாகம் செய்யணும். எத்தனை உலக சுகபோக இன்பங்களை அனுபவிக்கின்ற ஆசை நுழைகிறதோ இதெல்லாம் நாம் இயேசுவினுடைய அன்பிற்காக தியாகம் செய்வதெல்லாம் நாம் இயேசுவோடு இல்லை. நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆசை பெர்ஃபெக்ட் யூனியன் வித் ஜீசஸ், பெர்ஃபெக்ட் யூனியன் வித் காட் அப்படிங்கிறது. கடவுளுடைய அன்பிற்காக அவரோடு நம்முடைய அழைப்பை ஏற்று நல்ல அருமையான ஒரு செய்தியை அருட்தந்தை அவர்கள் வழங்கினார்கள். அப்படியே எளிமையான முறையில் அது உண்மையான மனசை டச் பண்ணிட்டு இருந்துச்சு. ஃபாதர் எனக்கு இது காப்பி எனக்கு கட்டாயம் கொடுக்குறோம். ஆமாம், அதனால தந்தை அவர்கள் ரொம்ப ஒரு எளிமையான உருக்கமான ஒரு ஜெபம். உண்மையான அந்த ஜெபத்தை சொல்றப்போ கடவுளுடைய இரக்கம் இந்த பூமிக்கு அவசியமா இருக்கு. இன்னைக்கு எங்கு பார்த்தாலும் அழிவுகள் எல்லாம் வர்றதுக்கு மிக முக்கியமான காரணம் பாவத்தினால் ஆண்டவருடைய கோபம் தான் இந்த பூமியில பயங்கரமா காணப்படுது. அப்போ அந்த இறையிறக்க அந்த ஜெபத்தை சொல்லுகிற பொழுது ஆண்டவருடைய இறக்க நம் மீது, நம்ம குடும்பத்தின் மீது, அகில உலகத்தின் மேல இறங்கி வருகிறதை பார்க்கிற பொழுது அது நமக்கு பேரானந்தமாக இருக்கிறது. எனவே நம்முடைய எளிய அழைப்பை ஏற்று வருகை தந்த அருமையான அருட்தந்தை அவர்களுக்கு, நம்முடைய பாஸ்கல் அடிகளார் அவர்களுக்கு கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துகிறேன். நம்முடைய மகிழ்ச்சியும் அன்பையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம்.
அவரை வரவேற்கும் முன்பாக பொன்னாடை போற்றி அவரை நான் வரவேற்கிறேன். நான் சொன்னேன் கடவுளுடைய திருமணம், நான் வந்து கடவுளுடைய திருமணம்னு. இந்த நோட்ஸ் உண்மையாக இயங்குவதையாக பாடணும். அதான் எனக்கு ரொம்ப ஆசை. என்ன அந்த நோட்டீஸை பாருங்க, எவ்வளோ பையனுக்கு கொடுத்துருக்காங்க, எனக்கு ஆச்சரியமா இருந்தது. இது வந்து உலகம் முழுவதும் பரவணும்னு நினைக்கிறேன். அதாவது இந்த புக்கை நாங்கள் பாருங்கப்பா, இது வந்து ஏசு இருக்கிறாங்க டிவைன் மார்க்ஸ். அது அன்போட சாமி வழியாக பரவ போகுது. பண்ண பாருங்க. Glory to Jesus. Amen. அடுத்தபடியாக நம்முடைய எளிய அழைப்பை ஏற்று வருகிறந்திருக்கிற கப்புச்சியன் அருட்தந்தை அவர்கள் ஐச்சோ அவர்களை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கிறிஸ்து ஜோதி கத்தோலிக்க வல்லமை ஊழியத்தின் சார்பாக வருக வருகிற அன்புடன் வரவேற்று அவருக்கு நான் கொண்டாடி அறிவிக்கிறேன். இப்பொழுது தந்தையுடைய கரங்களிலே நான் அர்ப்பணிக்கிறேன். Praise the Lord. Praise the Lord. எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? ரொம்ப சந்தோஷம். இந்த நேரத்தில் கடவுளுடைய உன்னதமான பிரசன்னத்தில் நம்ம எல்லாரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கவும் இறை செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ளவும் எனக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை நான் ஒரு வாய்ப்பாக கருதுகிறேன். என்னுடைய குருத்துவ விருதுவாக நான் எடுத்துக்கொண்டது நற்செய்தியின் தூதனாக அப்படிங்கிறது தான். தூய பவுலடியார் எப்படி எல்லா மக்களுக்கும் சென்று நற்செய்தி அறிவித்தாரோ அதே போல தாகமாய் இருக்கிறவர்கள் மத்தியில் ஆண்டவரை அறிவிப்பது மகிழ்ச்சி. பவுலடியார் ஏதென்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போறாரு. என்னுடைய மனசு அதிகமாக தாக்கத்தை ஏற்படுத்தியது. அப்படி ஏற்படுத்திய தாக்கம் தான் நற்செய்தியின் தூதனாக நான் மாற வேண்டும், கடவுளை எல்லா மக்களுக்கும் கொடுக்க வேண்டும். ஆனால் எதிர்பாராத விதமாக நான் பட்டம் வாங்கினதுலேருந்து ஆர்டினேஷன் வாங்கினதுலேருந்து செமினரியில் ரெகுலராகவே என்ன போட்டாங்க. செமினரி விட்டு நம்ம வெளியே வர முடியாது. செமினரியில் குருமானவர்களை உருவாக்கக்கூடிய ஒரு பயிற்சியை கொடுத்தாங்க. ஆனால் நேரம் கிடைக்கும் பொழுது, வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நான் போய் ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிப்பதை வழக்கமாக வைத்திருக்கிறேன். ஸோ இன்னைக்கு நாம் தெரிந்த கடவுள் இயேசு கிறிஸ்து உண்மையிலுமே வாழுகிறார். அவர் இந்த உலகத்தில் வார்த்தையாக ஜீவிக்கிறார். அந்த வார்த்தைக்கு வடிவம் கொடுக்கக்கூடியவர்கள் நம்ம இல்லையா? இறைவார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் மிக்கது அப்படிங்கிறத யார் உணர்ந்து கொள்வார்கள், யார் வாழ்றாங்களோ அவங்களுக்கு தான் கடவுள் அதிகமாக நேசிக்கிறார். ஆகவே இந்த வார்த்தையான தேவனுக்கு நம்ம எல்லாருமே வடிவம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய குடும்பங்கள்ல அந்த வாழ்க்கையை வாழுகின்ற பொழுது இறை வார்த்தைக்கு வடிவம் கொடுக்கிறோம். அதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு தான் அன்னை மரியாதை. இன்னைக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. அப்படி ஏற்படுத்திய தாக்கம் தான் நற்செய்தியின் தூதனாக நான் மாற வேண்டும், கடவுளை எல்லா மக்களுக்கும் கொடுக்க வேண்டும். ஆனால் எதிர்பாராத விதமாக நான் பட்டம் வாங்கினதுலேருந்து ஆர்டினேஷன் வாங்கினதுலேருந்து செமினரியில் ரெகுலராகவே என்ன போட்டாங்க.
செமினரி விட்டு நம்ம வெளியே வர முடியாது. செமினரியில குருமானவர்களை உருவாக்கக்கூடிய ஒரு பயிற்சியை கொடுத்தாங்க. ஆனால் நேரம் கிடைக்கும் பொழுது, வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நாம் போய் ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிப்பதை வழக்கமாக வைத்திருக்கிறோம். ஸோ இன்னைக்கு நாம் தெரிந்த கடவுள் இயேசு கிறிஸ்து உண்மையிலுமே வாழுகிறார். அவர் இந்த உலகத்தில் வார்த்தையாக ஜீவிக்கிறார். அந்த வார்த்தைக்கு வடிவம் கொடுக்கக்கூடியவர்கள் நம்ம இல்லையா? இறைவார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் மிக்கது அப்படிங்கிறத யார் உணர்ந்து கொள்வார்கள், யார் வாழ்றாங்களோ அவங்களுக்கு தான் கடவுள் அதிகமாக நேசிக்கிறார். ஆகவே இந்த வார்த்தையான தேவனுக்கு நம்ம எல்லாருமே வடிவம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய குடும்பங்கள்ல அந்த வாழ்க்கையை வாழ்கின்ற பொழுது இறை வார்த்தைக்கு வடிவம் கொடுக்கிறோம். அதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு தான் அன்னை மரியாதை. இன்னைக்கு யார் ஒருவர் நம்பிக்கையோட கடவுளை தேடி வருகிறார்களோ அவர்களை கடவுள் ஒருபோதும் கைவிடுவது இல்லை. கடவுளை நம்புகின்ற ஒருவரை கடவுள் ஒருபோதும் கைவிடுவது இல்லை என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. ஆகவே நேற்றைய அந்த திருவிழாவினுடைய உன்னதமான நோக்கம் அன்னை மரியாள் பாவம் இல்லாமல் இந்த உலகத்தில் அவர் பிறந்தார், பாவத்தை அவர் அகற்றிவிட்டார். ஆகவே கடவுளுடைய பிரசனம் அவரோடு இருந்தது. ஆகவே கடவுள் அவரை உடலோடும் ஆன்மாவோடும் தெரிந்து கொண்டார். இதுக்கு பைபிள் ஏதாவது ஆதாரம் இருக்குதா அப்படின்னு நம்ம அலசி பார்க்கிற பொழுது பிரதர் சொன்னது மாதிரி பழைய ஏற்பாட்டில் 2 இறை வசனமானது இருக்கிறது. தொடக்க நூல் 5ஆம் அதிகாரம் 23, 24. தொடக்க நூல் 5ஆம் அதிகாரம். என்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார், என்னுடைய கணவரை ஆசீர்வதிக்கிறார், என்னுடைய மனைவியை ஆசீர்வதிக்கிறார், பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். கடல் பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடிய உடல் உள்ள நோய்கள் பலவீனங்களை ஆண்டவர் மாற்றக்கூடியவர். உச்ச தலை முதல் உள்ளங்கால் வரை இருக்கிற எல்லா பலவீனங்களையும் அவர் மாற்றி ஆசீர்வாதத்தின் பிள்ளையாக மாற்றுகிறார். நன்றி இயேசுவே. உங்கள் நோய்க்காக நான் ஜெபிக்கிற பொழுது நன்றி இயேசுவே, நீங்களும் ஜெபியுங்கள். நன்றி இயேசுவே. உச்ச தலை முதல் உள்ளங்கால் வரையில் என்னுடைய உடல் பலவீனங்களை உடைய திருக்கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறேன். நன்றி இயேசுவே. திரு தைலத்தினால் என்னுடைய தலையை அபிஷேகம் செய்வீராக. என்னுடைய சிந்தனையை நீ தூய்மைப்படுத்துவீராக. என்னுடைய கண்களை உடைய ஒப்புக் கொடுக்கிறேன். என்னுடைய வாயை உடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறேன். என்னுடைய கைகளை உடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறேன். என்னுடைய இருதயத்தை உடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறேன். என்னுடைய இரு வாயையும் என்னுடைய வயிற்றையும் என்னுடைய உடல் முழுவதையும் உடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறேன். சிந்தனையால் சொல்லால் செயலால் செய்த பாவங்கள், என்னுடைய கைகளால் செய்த பாவங்கள் இறங்கி அருளும். இரண்டு பிள்ளைகள் மீது இறங்கி அருளும். அந்த மேல் மாட்டு வீதியிலே அன்னை மரியாவின் மீதும் சீடர்கள் மீதும் ஆவியின் அபிஷேகத்தை கொடுத்தீர்கள். அன்பு பிள்ளைகள் மீது ஆவியின் அபிஷேகத்தை கொடுத்தீர்கள். இப்படி உன்னதமான பிரசன்னம் அவர்களை நிரப்பும்படியாக ஒவ்வொருவரும் எழுந்து சொல்லி அருள் தந்தருவீர்கள். இவர்கள் இதன் வழியாக உம்முடைய மாட்சியின் ஆலயங்களாக மாற அருள் தந்தருவீர்கள். சொல்வது போல உங்களுடைய உடல் தூய ஆவியார் குடிகொள்ளும் ஆலயம் என்று உங்களுக்கு தெரியாதா? நாங்கள் வாழ்கின்ற ஆலயங்கள் ஆவியினுடைய பிரசனம் ஒவ்வொரு பேரும் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லாரும் அப்படியே ஜெபிப்போமா? வாய்களை திறந்து ஜெபிப்போம். நன்றி ஆண்டவரே, நன்றி சொல்லுவோம். எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுவோம். அன்றைக்கு சீடர்கள் இறங்கி வந்து அன்னை மரியாதை இறங்கி வந்து அதே வல்லமை, அதே சூரிய ஆவியினுடைய அபிஷேகம் தைலம் எங்கள் மேல் ஊற்றப்படுவதாக. ஒவ்வொருவரும் கேட்கிறாங்க, ஒவ்வொருவரும் கேட்கிறாங்க. உம்முடைய வல்லமை, வல்லமை, வல்லமை பிரிவினைகள் நாமோடு அக்கினி மயமான நாமங்கள் எங்கள் மேல் வந்து இறங்க
நன்றி இயேசுவே. நன்றி அப்பா. நன்றி இயேசுவே. எல்லாரும் வாய்களை திறந்து நன்றி சொல்லுவோம். நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. வாய்ப்பை கொடுத்ததற்காக நன்றி. நன்றி இயேசுவே. என்னை அழைத்து வந்ததற்காக Thank நன்றி. you Jesus. நன்றி இயேசுவே. Thank you Jesus. Hallelujah. கரங்களை தட்டி ஐயோ ஆண்டவரே ஆசீர்வதியோ ஆண்டவரே ஆசீர்வதியோ ஆண்டவரே ஆசீர்வதியோ ஆண்டவரே ஆசீர்வதியோ ஆண்டவரே ஆசீர்வதியோ. இரக்கம் மிகுந்த ஆண்டவருடைய தெய்வீக ஆசீர்வாதத்தை பெற கடவுள் நம்மளை தயாரித்திருக்கிறார். இறுதி ஆசீர்வாதத்தின் வழியாக உங்களை கடவுள் தன்னுடைய அபரிவிதமான ஆசீர்வாதங்களால் நிரப்புவாராக. ஆண்டவரே உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் தங்குவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம்ம ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக.